ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாமிஸ் மஞ்ச்கின். இன்றைக்கி நம்ம 8 மாத குழந்தையிலேருந்து 5 வயசு கிட்ஸ் வரைக்குமே நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்வீட் பொட்டேட்டோ பேன்கேக் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம சுகர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஆனால் இந்த சக்கரவள்ளி கிழங்குல இருக்க ஸ்வீட்னஸே இந்த பேன்கேக்கு அவ்வளோ நல்ல இனிப்பை தரும். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சக்கரவள்ளி கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே வேக வச்சது தான். நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைக்கு அதை அப்படியே மசிச்சு கொடுத்துட்டு மீதியை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக அந்த பேன்கேக் பண்ணுறதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா மசிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சே மசிச்சுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு முட்டையை நீங்கள் உடச்சி ஊற்றுங்க. முட்டை சேர்த்துட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பேட்டர் நல்லா மிக்ஸ் ஆகி ஃப்ளஃபியாக வரணும். அப்போ தான் பேன்கேக் சாஃப்டாக இருக்கும். முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா முட்டையில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதனால் டெய்லி ஒரு முட்டை கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளாச்சும் நீங்கள் முட்டை கொடுக்கலாம். என் குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா முட்டை நான் ஆம்லேட் மாதிரி பண்ணி அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு கொடுத்தேன், அப்படியே சாப்பிடல. அப்புறம் முட்டையை வேக வச்சு அதை சாதத்தில் பிசைஞ்சு கொடுத்தேன், அப்படியும் சாப்பிடல. ஆனால் இந்த மாதிரி பேன்கேக்ஸ், இதே மாதிரி பனானா பேன்கேக்ஸும் நான் சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுவும் இதே மாதிரி தான். சக்கரவள்ளி கிழங்கு பதிலாக பனானா போட்டுறணும். ஆனால் இது மாதிரி செஞ்சு கொடுத்ததுக்கப்புறமா நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை தோசைக்கல்லில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. அதில் ஊற்றி நீங்கள் எடுக்கலாம். ஒரு சைடு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போடுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். ஏன்னா குழந்தைங்களுக்கு முட்டை ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறமா தான் கொடுக்கணும். அரைவேக்காடெல்லாம் கொடுக்கவே கூடாது குழந்தைங்களுக்கு. அது அட்வைசபிளே கிடையாது. நம்மளுமே பெரியவங்களுமே அதை ஹாஃப் பாயிலெலாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு இந்த சைடும் நல்லா வேக விட்டுருங்க. 2 சைடு வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த பேன்கேக்கை நான் பண்ணேன் இல்லையா, அந்த பேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 3 பேன்கேக்ஸ் கிடைக்கும். 3 பேன்கேக்ஸ்லாம் 8 months பேபிலாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க ஒன்றில் பாதி சாப்பிட்டாவே பெரிய விஷயந்தான். மீதியை நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இதை நல்லா குட்டி குட்டியாக பிச்சு போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பின்சர் கிரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, 2 விரலில் மட்டும் வச்சு சின்ன பொருள்லாம் அவங்க எடுப்பாங்க. இப்போ கீழே ஏதாச்சும் தூசி கிடந்துச்சுன்னா கூட எடுப்பாங்களே, அந்த பின்சர் கிரிப் வந்ததுக்கப்புறமா இந்த சக்கரவள்ளி கிழங்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக எடுத்து சாப்பிடுவாங்க இந்த பேன்கேக்கை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.